ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சவுத் தமிழ்நாடு சீரீஸில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிப் வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து நம்ம தஞ்சாவூர் பிக் டெம்பிள் போனோம். அதுக்கப்புறமா ஆதனக்கோட்டை போனோம். இப்போ வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜ் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்ச் முடிச்சுட்டு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஓவரால் ட்ரிப் வந்துட்டு 2500 கிலோமீட்டர்ஸ். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, கடலூர், அதுக்கப்புறமா வந்து தஞ்சாவூரில் வந்துட்டு பிக் டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆதனக்கோட்டை போனோம். அங்கே வந்துட்டு முந்திரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு முந்திரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு 570 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை. வாங்க போகலாம். இங்கே போர்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னும் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு 51 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ 51 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா எப்படியும் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக லைக் 2 hours 15 minutes ஆகுது நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு சவுத் தமிழ்நாடு சீரீஸில் நான் பார்த்ததில் வந்துட்டு சவுத் வர வர வந்துட்டு நிறையா விண்மில்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் செழிப்பாக இருந்துச்சு. தென் வர வர புதுக்கோட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு ராமேஸ்வரம் பக்கம் வர வர வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வறண்ட மாதிரி தான் வந்துட்டு வறண்ட பிளேசஸ் மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு வர பிளேஸ் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ப்ளஸ் 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு கடல் இருக்கும். அண்ட் வந்துட்டு இது ஒரு டெயில் மாதிரி இருக்கும். ஸோ டெயில், அதுக்கப்புறமா அந்த டெயில் வந்துட்டு எண்ட் ஆகிற இடத்துல இருந்து பாம்பன் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ காரை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் லேப்ஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த பிரிட்ஜிலேருந்து உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ பார்க் பண்ணிவிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாங்க போகலாம். கார் பேட்ரி வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்க் பண்ணோம். பார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு போயிட்டு ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் லேப்ஸ்லாம் போட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு ஈவினிங் 6 o'clock இப்போ ஆச்சு. ஸோ வந்து நம்ம கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேன்து. அதுக்கப்புறமா வந்துட்டு கூகுளில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் நம்பர் இருந்துச்சு. அது காண்டாக்ட் பண்ணால் அவங்க எடுக்கல. ஸோ லோக்கல் மெக்கானிக்கு தான் வந்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் 1 hourல வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே 6 o'clock ஆச்சு. வந்ததுக்கப்புறமா மாற்றிட்டு உங்களை பார்க்குறேன். வாங்க போகலாம். சொன்ன மாதிரியே வந்துட்டு மெக்கானிக் ஒரு 1 hourல வந்துட்டார். வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இது மாதிரி நீங்கள் பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணணும். பேட்ரி சேஞ்ச் பண்ணாமல் கூட நீங்கள் ஓட்டலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நான் ஸ்டாப்பாக நீங்கள் வந்துட்டு ஓட்டிட்டு திரும்ப நீங்கள் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போயே சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னார். சரி ஓகே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேட்ரி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். பேட்ரி வந்து எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா
7,000 சொன்னார். 7,000 ப்ளஸ் ஓல்டு பேட்டரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 6,000. ஸோ வந்து சேஞ்ச் பண்ணி தரத்துக்கான சார்ஜஸ் வந்துட்டு ₹1,000 சார்ஜ் பண்ணார். ஸோ மெக்கானிக்குமே வந்துட்டு அங்கேருந்து வரும்போது இதில் தான் வந்தார், பைக்கில் ஸ்கூட்டியில் தான் வந்தார். ஸ்கூட்டியில் தான் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ அதுக்கான சார்ஜஸ் தான் ₹1,000. அண்ட் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிடுச்சு இப்போவே. ஸோ ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சுன்றதுனால வந்துட்டு சரி இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி பேட்ரி சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம எங்கேயும் போகிறதில்ல. ஒரு பேக்கரிக்கு மட்டும் போகிறோம். பேக்கரி போயிட்டு அப்புறமா டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டதுக்கப்புறமா ரூம் வந்துட்டு ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ ரூமுக்கு தான் டேரெக்டாக போகிறோம். ஸோ பாம்பன் பிரிட்ஜுக்கு அப்புறமா எங்கே போகணுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் பார்த்து என்னோடய சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்.